பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ராபியு நான்காவது குதிரத்து தஸ்லிமி, அது ஒப்படைப்பதில் ஆற்றல் பெற்றிருப்பது. ஃபலாய் சிஹு கூடாது. பை தைரி, பறவை விற்பது கூடாது. ஃபில் ஹவாயி, வானத்தில் இருக்கும்போது பறவை விற்பது கூடாது. பலா சமைக்கின், மீனை விற்பது கூடாது. விற்கத்தின் வாசியத்தின், பெரிய குளத்தில் மீன் இருக்கும்போது அதை விற்பது கூடாது. அப்போல கையில் வராமலே பறவைகளை விற்பது கூடாது. மீனை பிடிக்காமலே அதை விற்பது கூடாது. ராமிஸ் ஐந்தாவது நிபந்தனை, ருய்யத்துகு, அதை பார்ப்பது இன்கான முஸ்தாகிதன், பார்க்கத்தக்கதாக இருந்தால், பார்க்க முடியதாக இருந்தால் பார்த்து விடுவது. அப்போ விற்கிற பொருளை வாங்குகிற பொருளை அதை பார்த்துடணும். மாரிஃபத்து கதிரி சிப்பத்தி, அந்த பொருளுடைய அளவையும் தன்மையையும் அறிய வேண்டும். இன்கான திம்மத்தி, இன்கான ஆகியிருந்தால் சரி. திம்மத்தி, இதுக்கு என்னன்னு தெரியல, நான் கேட்டு சொல்கிறேன். பல இசுகு கூடாது. பை உல் மஜ்கூல், காணப்படாத வியாபாரம் கூடாது. கண்ணால் பார்க்கப்படாத பொருளை விற்பது கூடாது. அதமி ருயத்தில், இறந்திருப்பதன் காரணம். அதமி ருயத்தின் முசாகிதி, பார்ப்பதை இறந்திருப்பதனால். அதமி மரிஃபத்தி, அறிவதை இறந்திருப்பதனால். ஒன்றை ஃபி திம்மத்தி, உத்தரவாதத்தில் உள்ள ஒன்றை அறிவதை இறந்திருப்பதனால். சிஃபத்தன், அவனுடைய தன்மையாலும் கதிரன், அவருடைய அளவாலும் அந்த பொருளை பற்றிய தன்மை தெரியாததுனால அந்த பார்க்காத பொருளை விற்பது கூடாது. தக்ஃபி, போதுமாகும். ருய்யத்து, பார்ப்பது போதுமாகும். கப்லுல் அக்தி, ஒப்பந்தத்திற்கு முன்னால். ஒப்பந்தம்னு இந்த இடத்துல சொல்கிறாங்கன்னா வாங்க போகிற நேரம், பொருளை வாங்க போய் பேசி முடிக்கிற நேரம் தான் அது. ஒப்பந்தத்திற்கு முன்னால் அந்த பொருளை பார்ப்பது கூடும். ஃபீமா, ஒன்றிலே. எல்லாம் கையூறு, மாறாது. இல்லை வக்தில் அக்தி, அந்த வாங்க போகிற நேரம் வரையே மாறாது, அந்த ஒன்றிலே கூடும். அப்படின்னா ஒரு பொருளை போய் பார்த்து வச்சுக்கிறது. இந்த பொருள் நல்லா இருக்கா, என்ன தேருமா தேராதா அப்படின்னு பார்த்து வச்சுக்கிறது. இது வாஷிங் மிஷின் வாங்க போகிறோம் அப்படின்னோம்னா போய் முன்னாடியே பார்த்து வச்சுக்கிட்டோம்னா வாங்குறவர்களும் வாஷிங் மிஷினாக தான் இருக்கும். ஆனால் ஒரு ஆடு அப்படி இருக்காது. ஒரு ஆடை போய் இன்றைக்கி பார்த்துட்டு 10 நாள் வச்சோம்னா கிலோவில் அளவில் மாறி இருக்கும். அப்போ அதனால தான் இப்படி வாசகம் போட்டிருக்கிறாங்க. அப்போ தக்ஃபி, போதுமாகும். ருய்யத்து, பார்ப்பது. கபுலுல் அக்தி, ஒப்பந்தத்திற்கு முன்னால். ஃபீமாலா கையூறு, இல்லை வக்தில் அக்தி, வாங்கும் நேரம் வரை மாறாத ஒன்றிலே பொருளை முன்னாடியே பார்த்து வச்சுக்கிறது கூடும். ஒரு உயத்து, பார்ப்பதை சர்த்திடப்படும். பல் மபி, சில பொருட்களில். தல்ல, அது அறிவித்தால். அல்ல பாக்கிஹி, அதனுடைய மீதியின் மீது அறிவித்தால். அப்படி இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ சில பொருள் இருக்கும். இப்போ ஒரு மூட்டை கடலை வாங்க போகிறோம் அப்படின்னோம்னா அது சும்மா கொஞ்சம் சாம்பிள் எடுத்து பார்த்துட்டா போதும். மீதி கடலை எல்லாத்தையும் நம்ம அதை வச்சு முடிவு பண்ணிக்கலாம். அப்படி பார்ப்பது கூடும். இந்த சாம்பிள் பார்த்ததை வச்சு மொத்தத்தையும் வாங்குறது கூடும். இது எதுலன்னா, அந்த கடலை போல் மேத்தோல் உள்ள பொருளில் இப்படி கடலை, முட்டை, ருமான் இது போல் பொருளில் 1-2 பார்த்துட்டு நிறையா வாங்கிறது கூடும். அதான் சொல்கிறாங்க. ஹப்பின், விதைகள். தமிழ் பேரிச்சம்பழம் விதைன்னா கம்பு, சோளம், கேழ்வரகு கொஞ்சத்தை பார்த்துட்டு நிறையா வாங்கிக்கலாம். அதுதான் சொல்ல வராங்க. தமிழ் பேரிச்சம்பழம். அவுக்கான் அல்லது சுவானன்னா சுவான் லகு, எதற்கு மேல்தோல் இருக்கிறது அது. மேல்தோல் உள்ள பொருள் என்னென்னா கடலை, பாதாம் பருப்பு. இந்த கிசுருக்கு அர்த்தம் பார்த்து நான் மறந்துட்டேன். சரி பார்த்து சொல்கிறேன். ருமான், மாதுளம்பழம், பயில், முட்டை. அப்போ இது போன்ற பொருள்கள் எல்லாம் கொஞ்சத்தை பார்த்துட்டு மீதியை வாங்கிறது கூடும். ஈஜாப் என்பது ஒன்றாகும். தல்லால தம்லீக்கி, உரிமையை கொடுப்பதின் மீது அறிவிக்கின்ற ஒரு வாசகமாக இருக்கும். ஈஜாப் என்பது உரிமையை கொடுக்கின்ற அறிவிக்கின்ற வாசகம். பியூத்துக்க ஹாதா பி கதா, இதே உன்னிடம் இவ்வாறு விற்றேன். பியூத்துக்க என்ற வார்த்தையை போல். அப்போ அர்த்தம் வச்சோம்னா போல் பியூத்து விட்டுவிட்டேன். உன்னிடம் ஆதா இதை, பி கதா இன்னொன்று வரைக்கும் இந்தந்த நேரத்தில் இப்படி நான் வந்து விற்றுட்டேன். அப்படி இப்படி மற்றவங்களுக்கு உரிமை கொடுக்கறதுக்கு பேர் ஈஜாப். குபூல் என்பது ஒன்றாகும். தல்ல அறிவிக்குமே. அல்ல மல்லுக்கி, உரிமை பெறுவதின் மீது அறிவிக்குமே. அந்த ஒரு வாசகமாக இருக்கும் குபூல் என்பது. விஸ்தரைத்து, நான் வாங்கிவிட்டேன். ஹாதா பி கதா, இதை நான் இப்படி இவ்வாறு வாங்கிவிட்டேன். அப்போ வாங்கும்போது ஒரு ஆள்கிட்ட அதிகாரம் நமக்கு வருது. அப்போ அதிகாரத்தை நாம் பெறுகின்றோம். அப்போ அதிகாரத்தை பெறுவது மல்லுக்குனா அதிகாரத்தை பெறுவது குபூல், அதிகாரத்தை கொடுப்பது ஈஜாப். சுருத்த சர்த்திடப்படும். ஃபீஹிமா, அந்த ஈஜாபிலும் குபூல்லையும் சர்த்திடப்படும்.
அதமுல் ஃபசில் பைனகுமா, அந்த ஈஜாபுக்கும் குபூலுக்கும் மத்தியிலே பிரிவு இல்லாமல் இருக்க வேண்டும். டக்கு டக்குன்னு வார்த்தை அங்கேயே முடிக்கணும். பிரிவு இல்லாமல் இருப்பதை சரித்திரப்படும். ஈஜாபும் குபூலும் ஒன்றா சொல்லி முடிச்சிருந்தேன். நான் விற்றேன், வாங்கி விட்டேன், டக்குன்னு சொல்லி முடிச்சிருந்தேன். அதமு தாலீக், தொடர்பு இல்லாமல் இருப்பதை, அதம் இழந்திருப்பது தாலீக், தொடர்பு இல்லாமல் இருப்பது. அதாவது தொடர்பு இல்லாமையே இழந்திருப்பது அப்படின்னா ஈஜாபு கபூலுக்கும் ஒரு தொடர்பு இருக்கணும். ஏன்னா அது இவன் எதை கொடுக்குறான், அவன் எதை வாங்குகிறான், சம்மந்தம் இல்லாத அங்கே பொருளாக இருக்கக்கூடாது. வதமு தௌக்கீத், நேரத்தை இழந்திருப்பதை இல்லாமல் இருப்பது. அப்போ இப்போ இத்தனை மணிக்கு வாங்குகிறேன், இப்போ வாங்குகிறேன் அப்படின்ற மாதிரி வாசகம் இருக்கணும். இதில் தவிர எப்பயோ வாங்குகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. தாஃபகுமா, தவாஃபுகுமா, அந்த இரண்டும் ஈஜாபு கபூல் ஒன்றுபடுவது மானன் பொருளால். அப்போ நான் ஆப்பிளை கொடுக்கிறேன், அவன் ஆப்பிளை வாங்குகின்றேன். இதுக்கும் ஆப்பிளுக்கு ஒரே அர்த்தம் தான். இவன் ஆப்பிளுங்கிறான், அவன் மாதுளங்கிறான். இப்போ வியாபாரம் கூடாது. அதான் தவாஃபுகுமா, அந்த ரெண்டும் ஒன்றுபடுவது மானன் பொருளால். ஈஜாபும் கபூலும் ஒரே அர்த்தமாக இருக்கணும். எதை விற்கிறான், எதை வாங்குறாங்கிறது ஒரே அர்த்தமாக இருக்கணும். இந்த அதமு தஹ்லீக், தஹ்லீக்னால் தொடர்பு, அது என்னான்னு புரியல. ஓகே, நான் பார்த்து சொல்கிறேன். நேரம் புரியுது. அப்போ பொருளை எப்பயோ வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்போ இதுதான் நேரம் அப்படின்னு தெரியும். எப்பயோ வாங்குறேன்னா அந்த வியாபாரம் கூடாது. அடுத்து திக்ரு, கூறுவது முபுத்ததி, பாய் அன் கான அவ் முஸ்தரியன். முபுத்ததின்னு ஆரம்பிப்பவன். அப்போ வியாபாரத்தில் ஆரம்பிக்கிறவன் முதல்ல கேட்குறவன் ஃபஸ்ட்டு பேசுகிறானா, இல்லை வாங்குறவன் ஃபஸ்ட்டு பேசுகிறானா, அது யாராக இருந்தாலும் சரி தான். அப்போ பேச்சை தொடங்குறவன் முபுதி. அப்போ முபுதி கூறுவது மபிஅ சமன, பொருளையும் விலையையும் கூறுவது. அப்போ தஹ்லீக் தான் கீழே சொல்கிறாங்க. இங்கே தஹ்லீக் தான் என்னென்னு பின்னாடி படித்தா புரியும். ஓகேவா? சரி, ஓகே. அப்போ பலசிஹு கூடாது, வியாபாரம் இந்தல் ஃபஸ்லி, ஃபஸ்லுடைய நேரத்திலே கூடாது. பைனகுமா, இந்த ஈஜாபுக்கு கபூலுக்கும் பிரிவு இருக்கும் நேரத்தில் வியாபாரம் கூடாது. அப்போ எப்படி உதாரணம் சொல்கிறாங்க, பிசுக்கூத்தின் தவீலின், நீண்ட நேரம் மௌனமாக இருப்பது, அவ் கலாமின் அஜ்னபியின், அந்நிய மொழியில் பேசுகிறது. விற்கிறவனும் வாங்குறவனும் ஒரே மொழிக்காரனாக இருக்கணும். இவன் ஒவ்வொரு மொழியாக இருந்தால் இவன் ஒன்று சொல்லுவான், அவன் ஒன்று சொல்லுவான், குழப்பம் வந்துடும். அப்போ இது போல் இவன் நான் விற்கிறேன் இல்லாட்டி வாங்குகிறேன், ரெண்டு பேரும் விற்கிறவனும் வாங்குறவனும் அப்போயே பேசி முடிச்சிடணும். ஒருத்தவன் நான் விற்றுட்டேன்னு சொல்கிறது, இவன் வாங்கிட்டேன்னு சொல்லாமல் ரொம்ப நேரம் சைலண்ட்டாகவே இருக்குது அப்படின்னா அது கூடாது. அதை இல்லாட்டி இவன் ஒரு மொழி, அவன் ஒரு மொழி, அவன் விற்கிறவன் ஒரு பொருளை கொடுத்துட்டு நான் விற்றுட்டேங்கிறான், வாங்கினவன் பதிலே சொல்லாமல் அந்த பொருளையே பார்த்துக்கிட்டு இருக்கான் திருன்னு. அப்போ இந்த இடத்துல குழப்பம் வந்துடும். இவன் எதை வாங்குறான், எதை விற்றான், இதுக்கு எவ்வளோ காசு அப்படிங்கிற மாதிரி இது கூடாது. அடுத்து இந்த தஹ்லீக் இல்லாத நேரத்துலேயும் வியாபாரம் கூடாது. தஹ்லீக்னா இப்போ என்னன்னு சொல்கிறாங்க பாரு. உதாரணமாக இன் மார்த்த அபி பக்கத்து பியூத்துக்க, இன் மார்த்த இறந்து விட்டால், அபியோட தந்தை இறந்து விட்டால், பக்கத்து நிச்சயமாக நான் பியூத்துக்க இதே உன்னிடம் விட்டுவிட்டேன். அப்போ இது என்ன வார்த்தை சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. அப்போ அதுதான் சம்மந்தம் இது ஒரு பொருந்தாமல் இருக்குது. அப்போ இப்படிலாம் சொல்லி வியாபாரம் பண்ணுறதே கூடாது. வியாபாரம் விற்கிறவனும் வாங்குறவனும் அப்படியே இதை தான் விற்கிறேன், இதை தான் வாங்குகிறேன், அப்போ டக்குன்னு பேசி முடிவுக்கு அந்த பொருளை கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு வேலையை முடிக்கணும். இப்போ என்னுடைய தந்தை இறந்து விட்டால் நான் உன்னிடம் இந்த பொருளை விற்று விட்டேன் அப்படின்னா அவர் எப்போ இறக்குறது, இவன் எப்போ பொருளை வாங்குறது. அப்போ இங்கே தஹ்லீக்கை இழக்குது, தொடர்பு இழக்குது, சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. அப்போ இப்படி ஈஜாபு கபூலும் அமைஞ்சால் அது வியாபாரம் கூடாது. இந்த தௌக்கீத்தி, நேரம் குறிப்பிடுவது இல்லாமல் ஆனாலும் வியாபாரம் கூடாது. அப்போ ஈஜாபுக்கு கபூலுக்கு ஒரு நேரம் இருக்கணும். இந்த உதாரணமாக பியூத்துக்கு ஹாத சஹிர, பியூத்துக்கு இதை விற்று விட்டேன், பியூத்துக்கு உன்னிடம் இதை விட்டு விட்டேன் சஹிரன் ஒரு மாதம், ஹாதா இதை விட்டு விட்டேன் சஹிரன் மாதம்.
மாதத்தால் அப்படின்னா எப்போ எப்போ வாங்குகிறேன், எப்போ என்ன மாதம் எப்போ முடியும் அப்படின்ட்டு கால நேரம் இங்கே வரையறுக்கப்படலை. அதனால் இப்படி விற்கிறதும் கூடாது. வலா இந்த முகாலஃபத்திஹிமா, இந்த ஈஜாபும் கபுலும் மாறுபடும் நேரத்தில் இருப்பது கூடாது. மானின் பொருள் அதை இன்கான ஜாது அகதுகுமா இன் நகசஃபி சமணி அல்லது தக்கரகுல் ஆகரு. அப்போ இன் ஜாது அதிகமாக்கினால் அகதுகுமா, ரெண்டு பேர்த்தில் ஒருத்தவன் விற்கிறவனா வாங்குறவனா ரெண்டு பேர்த்தில் ஒருத்தவன் அதிகமாக்கினால், அவளது நக்கச ரெண்டு பேர்த்தில் ஒருத்தன் குறைத்தால் சமணி விலையில் அல்லது எந்த விலையினா தக்கரகு ஆகிரும் மற்றொருவன் கூடுற விலையில் குறைச்சா, அப்போ இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறது கூடாது. வாங்குறவன் சொல்கிறான் 50 ரூபாய்க்கு கொடுக்குறான், விற்கிறவன் சொல்கிறான் இல்லை எனக்கு 60 ரூபா கொடுக்குறான். ரெண்டு பேரும் இப்படி பேரம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. பேரம் பேசி ஒரு முடிவுக்கு வரல. இவன் 60ங்கிறான், அவன் 50ங்கிறான். அது வாங்குறவனா இருந்தால் சரி, விற்கிறவனா இருந்தாலும் சரி, ஒருத்தன் விலை கூட சொல்கிறான், ஒருத்தன் கம்மியாக சொல்கிறான். முடிவுக்கு வரல. முடிவுக்கு வராமல் இப்படி ஈஜாபும் கபூலும் மாறி மாறி இருந்துச்சுன்னா, அவன் நான் 50 ரூபாய்க்கு கொடுத்து விட்டேன் அப்படிங்கிறான், இவன் 45 ரூபாய்க்கு நான் 45 ரூபாய்க்கு தான் வாங்குவேன் அப்படிங்கிறான். கூடாது. இவன் ஒத்துக்கணும். ஒன்று வாங்குறவன் ஒத்துக்கணும், இல்லாட்டி கொடுக்குறவன் ஒத்துக்கணும். இல்லைன்னா அந்த வியாபாரமும் கூடாது. அடுத்து என்ன இருக்குது? வலா இந்த அதமி வலா இந்த அதமி இழந்திருக்கும் நேரத்தில் திக்ருல் முபுத்ததி ஆரம்பிப்பவனுடைய பேச்சு ஆரம்பிப்பவனுடைய கூற்று பேச்சு இழந்திருக்கும் நேரத்தில் சமண விலையை வல் மபி பொருளை ஜமி ஒட்டுமொத்தமாக வாங்குறவனும் விற்கிறவனும் பொருளையும் சொல்லலை விலையும் சொல்லலை அப்படின்னா அந்த வியாபாரம் கூடாது. ஒன்று வாங்க போகிறவன் இதுதான் விலை, இவ்வளோ தான் அப்படி தரியா அப்படின்னு கேட்டுருந்தான். இல்லாட்டி விற்கிறவன் இதுதான் பொருள், இதுதான் விலை அப்படின்னு அவனும் சொல்லணும். அப்போ ஒன்றுமே சொல்லாமல் இருந்தால் அந்த மாதிரி வியாபாரம் கூடாது. வலா என்ன வைக்கிதில் பை ஒப்பந்தம் உண்டாகாது, வியாபாரம் நடக்காது. பில் முஆத்தத்தி முஆத்தாத்து அப்படின்னா இந்த பேசாமல் வியாபாரம் செய்கிறது. பேசாமல் வியாபாரம் செய்வதை கொண்டு வியாபாரம் நடக்காது. என்னைக்கு இது உண்டாகாது, ஒப்பந்தம் உண்டாகாது, வியாபார ஒப்பந்தம் உண்டாகாது. பில் முஆத்தாத்தி பேசாமல் இருப்பது கொண்டு, ஒருவருக்கொருவர் பேசாமல் இருப்பது கொண்டு. வலாக்கின் என்றாலும் எகுத்தார் தேர்ந்தெடுக்கிறார்கள். பவுல் ஃபுகா சில மார்க்க ஞானிகள் தேர்ந்தெடுக்கிறார்கள். இனிக்காத ஒப்பந்தத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள். குல்லி அக்குதின் மாலியில் பொருள் ரீதியான எல்லா ஒப்பந்தங்களையும் தேர்ந்தெடுக்கிறார்கள். பில் முஆத்தாத்தி பேசாமல் ஒருவருக்கொருவர் பேசாமல் இருப்பதை கொண்டு. ஃபி குல்லி ஷைஇன் எல்லா வஸ்துவிலையும் இது ஆரஃபு அறியப்படுமே. ஃபீக அதிலே பை பிகா ஆரஃபு அறியப்படுமே. ஃபீக அதிலே பை வியாபாரத்தை பிகா அதை கொண்டுனா இந்த பேசாமல் இருப்பது கொண்டு. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரெண்டு பேருமே பேசாமல் ஒரு பொருளை விற்பனை பண்ணலாமா அப்படின்னா சில பேர் கூடாதுங்கிறாங்க, சில பேர் கூடுங்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி உள்ள நிலைமையில கூடுங்க அப்படின்னா, ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு முதலாளி யாரும் தெரியாது, யார்கிட்டையும் பேச மாட்டோம். நேராக போவோம், ஒரு பொருள் இருக்கும், பொருள் மேலே ஸ்டிக்கர் இருக்கும், ஸ்டிக்கரில் விலை இருக்கும், பார்ப்பான், பிடிச்சா அந்த பொருளை எடுத்து டப்பாவில் வச்சுக்குவான், டப்பாவில் வச்சுட்டு வெளியே வந்துடுவான். அப்போ இந்த இடத்துல பேச்சு இல்லை. அதனால் இந்த வியாபாரம் கூடும் அப்படின்ட்டு நிறைய ஞானிகள் சொல்கிறாங்க. இதுதான் சரியான கருத்தும் கூட. அதுதான் அடுத்து. ஓகே, இந்த பாடம் முடிஞ்சிச்சு. ஆகிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.